அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட செய்தி பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் மிக மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. முடியலை, வாய்ப்பு முடியலை, 50,000 இல்லை 1,00,000 எடுக்கலாம். இன்னமும் அந்த சான்ஸ் இருக்குது. தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் இந்த நாள் 1990 சுட்டு கொலை செய்யப்பட்ட நாள். வண்டிகளை வீடியோ எடுக்கிறது சரியா தவறா? அப்போ வீடியோ எடுக்கிறவரும் குற்றவாளி தானே? வெறும் 7 மணித்தியாலம் தான் வேலை ஒரு நாளைக்கு, வாரத்தில் 3 நாள் விடுமுறை. கோயத்தில் மட்டும் ஏன் தொழிலாளர்களுக்கு இன்னும் அழுத்தம் அதிகரிக்கின்றது. ஆனால் எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கள சீண்டினீங்கன்னா அவங்களுடைய கோபம் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்பீங்க. தொடர்ந்தும் நம்மளுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் எங்களுடைய அப்புச்சி. வாங்க மிக முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இப்போ கடைசி நாள் நாளையோட முடியுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? 50,000 ரூபாய் உதவித்தொகை. சரி, அந்த வீடியோவை போய் நீங்கள் மறுபடியும் அதை என்னென்ன செய்யணும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் இருக்குது, அவைலபிள். 1,00,000, 50,000 இல்லை, 1,00,000 2 கட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது ஒரு 50,000 கொடுப்பாங்க. அந்த 50,000 வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சுய தொழில். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயம், 2 வருட காலம் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும். இப்போ எனக்கு ஒரு சகோதரர் வந்து இது சம்மந்தமான வாய்ஸ் அனுப்பினார். நான் அதை உங்களுக்கு கேட்க தரது வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு நேற்று விசாரிச்சேன் பிரதர். சொன்னாங்க 2 வருஷம் முடிஞ்ச பிறகு மட்டும்தான் சொன்னாங்க. சார் 50,000 2 சரம் மாதிரி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சரம், அதுக்கப்புறம் 2வது சரம் 1,00,000 மாதிரி. 0 கடைசாவது கட்டி 2 வருஷம் ஃபாரின்ல இருந்திருக்கணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் முடிஞ்சிருக்கணும் 0 கட்டி. பிரதர் என்னன்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட வந்து ஃபோன் தந்தாங்க. அடுத்த வியாழக்கிழமை தான் நிரப்பி கொண்டு வந்து தர சொன்னாங்க. இப்படி வெளியில் போய் 2 வருஷம் முடிஞ்சிருந்தாக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொன்னாங்க சொல்லி. மேலதிக தகவல் அந்த வீடியோவில் இருக்குது. அதில் லிங்க் வேண்டாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு போய் பாருங்கள். அதே போல் 2 வருஷம் முடிஞ்சிருக்கணும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அது 10 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும். நாட்டில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சுயதொழில் வாய்ப்பு. உங்கள் குடும்பத்தில் யாராவது, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சரி, மகன், மகள், தாய், தந்தை, கணவன், மனைவி, யாருக்கு சரி சுயதொழில் வாய்ப்பு. அவங்க ஏதாவது செஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி போட்டு ஐஸ் கட்டியை போட்டு சரி விற்கலாம். அது கூட முயற்சி பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு தான் வழங்குறாங்க. பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் பயன்படுத்தக்கூடிய நேரம். ஆனால் அதுக்குரிய காரணம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா, சின்ன உருண்டையை போட்டு பெரிய உருண்டையை பிடிக்கலான்னு பார்க்குறீங்களோ? நடக்காதே, நடக்காது. இந்த முறை மக்கள் விழிச்சிட்டாங்க. ජනාධිපතිවරණදී අපි හැම වෙලාවෙම කිව්වා මේ රට ඉල්ලුවේ තරුණ නායකයෙක්. අරගලයේ ප්‍රධානම දැන් බංගලාදේශෙ වෙලා තියෙන දේ ඉතාම පැහැදිලි. ඒ වගේ අරගලයේ වෙලාවේ මේ රටේ හැම කෙනාම කිව්වේ තරුණ නායකයෙකුට මේ රට දෙන්න කියලා. අවුරුදු 45 50 55 සිතුවිලි වලින් ඈතට ගිහිල්ලා අවුරුදු 30 35 38 සිතුවිලි මේ රටට දෙන්න කියලා කිව්වේ. සිතුවිලිත් එක්ක තමයි රට ඉස්සරහට යන්න පුළුවන්. ඉතින් ඒ නිසා අපි හැමදාම කිව්වා මේ රට ඉල්ලන තරුණ නායකයව තමයි ශ්‍රී ලංකා පොජ්ජන පෙරමුණෙන් දෙන්නේ කියලා. ඒ නිසා ඉතාම සතුරු දවසක්. රට ඉල්ලන තරුණ නායකයා, පක්ෂයේ ඉල්ලපු තරුණ නායකයා, රටේ ජයග්‍රාහී ජනාධිපති අපේක්ෂක අපි දීලා තියෙනවා. பங்களாதேஷில் இப்போ நடக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். அதே போல் எங்களுடைய அறகலை போராளிகள் என்ன கேட்டாங்க? அவங்க வந்து கேட்டது, போராட்டக்காரர்கள், ஒரு இளைஞர் ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு மக்களுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கோம். இளைஞர் உங்களுக்கு அரசியல்வாதியாக தந்திருக்கிறோம், ஜனாதிபதியாக தந்திருக்கிறோம். யாரு? ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை கொண்ட கொலைகாரன், மன்மத குஞ்சு, பல சேட்டைகளில் பிடிப்பட்டவர் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா? திருடர் திருடர் வம்சத்தில் கடைசி வம்ச வளர்ச்சிக்காக ஆரம்பித்து வச்சவர் தான் இந்த நாமல் பக்ஸ. ராஜபக்சயா, ராஜான்னு சொல்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க இவங்கெல்லாம். இன்னொரு முக்கியமான விடயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது குறிப்பாக முதலாவது என் தமிழீழ மக்களே நீங்கள், அடுத்தது
இந்துக்கள் மாதிரியே தான் முஸ்லீம்கள், அதே மாதிரி தான் இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்கள். சிங்கள மக்களே இதை தெரிவிச்சிருக்கிறாங்க, சிங்கள மக்களே இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து செஞ்சது எல்லாமே ஊழல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாதி மத இன வேறுபாடுகளை உண்டு பண்ணி மத இன கலவரங்களை உண்டு பண்ணுறது. இதில் முதலாவதாகவே இந்த ராஜபக்ச குடும்பத்தால் பாதிக்கப்பட்டது எங்களுடைய தமிழீழ மக்கள். எத்தனையோ உயிர்களை கொன்றழிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. ஏன்? நில ஆக்கிரமிப்பு. இன்னைக்கு ஈழத்தில் நில ஆக்கிரமிப்பு இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ தமிழர்கள் இன்னைக்கு அவங்களுடைய நிலத்தையும் இடத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அதே போல் மட்டக்களப்புலையும் இன்னைக்கு பல ஆக்கிரமிப்பு நடக்குது. ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மத இன கலவரம் அப்படின்ற பேரில் காடேர்களை குண்டர்களை இறக்கி அரகல டைமில், இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சியை நல்லா பார்த்துக்கோங்க, பங்களாதேஷ்லேயும் இதுதான் நடக்குது. இதில் வரக்கூடிய நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸா, பள்ளி மாணவர்களா, பள்ளி மாணவர்கள் சாமகாமியார்கள், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி எல்லாம் பண்ணார், அந்த பேர் வர மாட்டேங்குதுப்பா, அஹிம்சை வழி போராட்டம். அஹிம்சை வழி போராட்டம் தானே அந்த மக்கள் நடத்தினாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது என்ன? அஹிம்சை வழி போராட்டம் இல்லை, இது வந்து அராஜக போராட்டம். அங்கேயும் அதுதான் நடக்குது, பங்களாதேஷ்லேயும் அதுதான் நடக்குது. அதே மாதிரி எங்களுடைய அரகல் என்ற போராட்டத்துக்குள்ள ஒரு சில குண்டர்களை இறக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்க, கடைகளை உடைக்கிறது, வியாபார தலங்களை உடைக்கிறது, பல வேலைகளை பல சேட்டைகளை பண்ணினாங்க. இதில் முக்கியமாக முஸ்லீம்கள் இன்றைக்கி எத்தனையோ குர்ஆன் மദ്രஸாக்களை மூடினாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஆலிம்களாக வேண்டிய மாணவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பேருவலை, மாவனலை, இது மாதிரி பல பகுதிகளில் நடந்து இனக்கலவரத்தை தூண்டினதால் பல வியாபார தலங்கள் எரிக்கப்பட்டுச்சு, பல கடைகள். இன்னைக்கு ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு. ஒரு சகோதரர் டிரைவராக வேலை பார்க்குறாரு, பெரிய ஒரு கடைக்கு முதலாளியாக இருந்தவர், கோடீஸ்வரனாக இருந்தவர். இன்றைக்கி குவைத்தில் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. காரணம், அவருடைய மொத்த சொத்தையும் அழிச்சிட்டாங்க. வீடு அடித்து உடைச்சிருக்கிறாங்க, கடையை எரிச்சிட்டாங்க. பல துவேஷங்கள், பல எதிர்ப்புகள் நம்மளுக்குள்ள உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. அதை உருவாக்கினதே இந்த அரசியல்வாதிகள் தான். ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மத இன வேறுபாட்டை உண்டுபடுத்தி, கலவரத்தை உண்டுபடுத்தி, ஏன் இப்போ ரீசெண்டாக நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், எல்லா தகவல்களும் தெரிஞ்சும் ஒரு சில திருடர்களையும் பணப்பேரொழிகளையும் பண ஆசை பிடிச்சவங்களையும் வச்சு சிலரை வந்து பிரெயின் வாஷ் பண்ண வச்சது யார்? அரசாங்கம் தான். அவன் பண்ணினா, இவன் பண்ணினா, ஐஎஸ் பண்ணினா. ஐஎஸ்ன்றதே யார்? அமெரிக்காவுடைய கூலிப்படை, கைக்கூலி. இன்றைக்கி பேர் வந்து ஐஎஸ்ன்னா தீவிரவாதி, முஸ்லீம்கள். ஆனால் ஐஎஸ்ஐஎஸ்ல இருக்கிற 170% பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள். அவருக்கு முஸ்லீமே இல்லைன்றது தான் இன்னொரு முக்கியமான விடயம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு குழுவை வச்சு தான் பல நாடுகள் இன்றைக்கி காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி இலங்கையில் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஏன் பௌத்தர்களாக இருக்கட்டும், மாறி இன மத வேறுபாடுகளையும் கலவரத்தையும் உண்டு பண்ணி மக்களை குழப்பத்திலேயே வச்சுருக்கிறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்ம நிச்சயமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய நேரம். இல்லைன்னா இன்னும் பாதிக்கப்படுவோம். செப்டம்பர் 21 எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. எவன் வந்து எது கொடுத்தாலும் வாங்குங்க. அரிசி கொடுக்குறானா வாங்குங்க, காசு கொடுக்குறானா வாங்குங்க. ஓட்டை மட்டும், உங்களுடைய வாக்குகளை மட்டும் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நிச்சயமாக எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்லொரு நாட்டை நாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு இலங்கையர்களும் மறந்துடாதீங்க. 2 பெண் அமைச்சர்களை ஃபீல்டில் இறக்கினாங்க. ஆனால் அதில் இப்போ முனிசிபல் அமைச்சர் நூரால் மெஷான் அவங்க சரியான தீர்மானத்தை எடுத்துட்டாங்க. அடுத்ததாக இப்போதைக்கு டாக்டர் அம்தல் அல் ஹுவைலா, சோஷியல் அஃபேர்ஸ், நீங்கள் தான் அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஜமியாக்கல்ல விரைவிலேயே அதிரடியான சோதனைகள் வரும். ஜமியாக்கல்ல இருக்கக்கூடிய பல எகிப்தியர்களுக்கு நாடு செல்ல வேண்டி வரும். அடுத்ததாக on this day in 1919 1990 நடந்த துப்பாக்கி பிரயோகம், ஈராக் குவைத் யுத்தம், பல கலைஞர்கள் காலமானாங்க. பல பாடசாலை மாணவிகள், குவைத்து குடிமக்கள் பலருமே உயிரிழந்தாங்க, வெளிநாட்டவர் உட்பட. அந்த காலத்தில் இருந்த பல குவைத்தில் வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு நஷ்ட ஈடும் வழங்கப்பட்டது. இந்த நாள் அந்த
யுத்தம் நடந்து பல பேருடைய உயிர்களை காவு கொண்ட நாள் அப்படின்றத குவைத் ஞாபகப்படுத்தியிருக்குது பல சோஷியல் மீடியாக்கள். இந்த நாளில் உயிரிழந்த எங்களுடைய வெளிநாட்டவர்கள், இந்த நாட்டவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள், ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே போல் 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை, 3 நாள் விடுமுறை, வாரத்துக்கு 4 நாள் வேலை, 3 நாள் விடுமுறை. துபாய் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வெளியீட்டின்படி இப்போதைக்கு தொழிலாளர்களுடைய மனநிலைமையை சரிசமமாக வச்சுக்கொள்ளணும், அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு துபாய் சிவில் சர்வீஸ் பியூரோ கமிஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா எங்களை வச்சு செய்கிறீங்க, ஃபிங்கர் வைங்கன்றீங்க, அது வைங்கன்றீங்க. இப்போ போதாததுக்கு தொழிலாளர்களையும் ப்ரெஷர் பண்ணுறீங்க. எனக்கிட்ட ஆஃபீஸில் என்னுடைய ஆஃபீஸ் பாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபிங்கர் வச்சுருக்கிறேன். ஆனால் சிம்பிள் தான், நார்மலாக அவங்கள ப்ரெஷர் இல்லாமல் தான் கொண்டு போகிறேன். القوى العاملة مساكم الله بالخير، وزارة الشؤون الله يعطيكم ألف عافية. الكويت إذا بتبسمونا 3 بصمات. ممتاز ممتاز ممتاز. أنا عندي مكتب محاماة وعندي موظفين. اربطوا البصمة اللي مكتبي أنا، اربطوها بالقوى العاملة أنا وغيري. بصمة واحدة للعامل وتقولون عماي صايبة وتجار إقامات. حلو، انا مو عندي عمال، اوكي، ايش دراكم انهم عندي ولا انا مسيبهم بالشارع؟ بصمه اجبرني، انا اطلبكم طلبه، اجبروني موظفيني اللي على اقامتي تسوون لهم بصمه. السلام عليكم. السلام. حتى الاخ يبصم، الكل يبصم، هذا راجل السلام، حتى راجل يبصم. السلام عليكم. الكل. صعبه عليكم مو صعبه، انترنت موجود وجهاز تجبرونا نشتري، انا اشتري حاضر، في ظلمت الدنيا صارت صفراء. جهاز تشترونه او احنا نشتريه، يحطون 10 ماركات نشتريها نحطها بمكاتبها. عندي شركه مقاولات، اوكي ابصم، هذا ما يداوم يبصم كل يوم بصمه مع الوجه مع الكاميرا لو سمحتوا عشان العماله السائبه. اذا انت مو تحلونها ترى خوش طريقه. شكرا. சரி, வெளிநாட்டவர்களுக்காக பல ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ முன்னாடி பார்த்தீங்களே அவர் தான் இவர், சரியா? ஆனால் குவைத்திகளுக்கு பிடிக்காத ஒரு விடயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க மிகவும் பெரிய ஒரு பொக்கிஷமாக அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. என்ன தெரியுமா? தூக்கம். தூங்கும்போது நை நை திருப்பி கோல் அடிக்கிறது, ஆன்சர் பண்ணலைன்னா திருப்பி மெசேஜ் போடுறது, அதே மாதிரி கதவை தட்டுறது, பெல் அடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று. இப்போ இவ்வளவு சமூக ஆர்வலர் நல்ல ஒன்று பேசினது தானே, தூக்கத்தில் எழுப்பினா அவருடைய குணம் எப்படின்னு பாருங்க. أول شيء اذكر الله، سلام، اذكر الله. لما ندق على احد ولا تطرش له مسج ما يرد عليك، بعدين تدق ما يرد عليك، يمكن نايم، يمكن مشغول، يمكن عطى 70 عذر. الشرها علي انا داق عليك، والله العظيم هقيتك وانا هقوتي فيه، ولك الله ياخذك، طيح الله حظك، اذلف انت وغيرك. حلوه هذه. شرها علي انا، شرها على منو يا حبيبي؟ انت ايش فيك؟ انتوا ايش فيكم؟ ترى مو واحد يتكلم، لانه خلاص طفح الكيل، وصلت لهني انا خلاص. اعذروا يا اخي، اعذر. دقيت شفتني مثلا بتويتر، يعني استخدم جهاز ثاني ترى للعلم، يعني جهاز ثاني بس حق نت، فهمت؟ تشوفني بتويتر ولا تشوفني مش عارف ايش، ادق عليك وانت اونلاين. وشنو اونلاين؟ انا ما عندي اونلاين. واذا كنت اونلاين انت قدروا الله يهديكم. حلو؟ الله يهديكم، امين. اعذروا الناس. دق على واحد ما رد عليك، مشغول، ما شاف، ما انتبه، بالحمام يمكن بالحمام، يمكن نايم. استغفر الله يا رب العظيم. شرها علي، شنو الشرها؟ انت ايش فيكم؟ انتم جنيتوا. خلاص دقيت علي ولا هذا، بشوف رقمك مو الحين، يعني انا العاده ارد عقب المغرب كذي، افضى اهدى شويه، اريح، عايدنا الله خير، اشوف من اللي داق علي، اشوف كذا. انت منو يعني؟ والله رئيس مجلس الامن؟ اسف على الطريقه، ولكن اعذروا الناس. ما يرد اي احد تدق عليه، ما يرد عليك، طرش له مسج وانتظر، شوف ظروفه. انت فاضي، انا مو بهالحزه نايم، قسما بالله نايم. مو تدري شلون؟ انا ترى كنت اشوف رقمك واشوفك تدق علي واشوف كذا ومطيشك. يعني كذي، ايوه كذي، خذها كذي، يلا الله ياخذك. இந்த நாட்டை பொறுத்த வரையில் தூக்கத்துக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் வேறு எதுலேயும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தூங்குறாங்க அப்படின்னா. இப்போ நம்ம வீட்டிலலாம்
பின்னங்காலால் தட்டிடே எதிரா அந்த வெளியில் ஆள் வந்துருக்குது, ஃபோன் அடிக்குது, தூக்குடா அப்படின்னு நம்ம வீட்டில் அம்மா அப்பாவில் இருக்கலாம். அல்லது பிள்ளைங்க வந்து தட்டி எழுப்பும், அப்பா எழுப்புங்க அம்மா எழுப்புங்கன்னு. ஆனால் இந்த நாட்டில் தூங்குறாங்கன்னு வைங்க, தூங்குறாங்க நோம் பதேன் தால் பதேன் அப்படின்னு வச்சுருவாங்க. ஏன்னா தூக்கத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தூங்குறதுக்காக தானே காசு கொடுத்து இந்த நாடே அவங்கள வளர்த்து வச்சுருக்குது. சரி, ஓகே, ஏது எப்படியோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள், ஆனால் தூக்கத்தில் பெல் பண்ணி கோல் அடித்து கரைச்சல் பண்ணதுக்காக எப்படி சீரிப்பாயிறார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் எல்லாருலேயுமே இந்த தூக்கத்தை கெடுத்தால் கோவம் வர பழக்கம் இந்த நாடுகளில் இருக்குது. சிந்திச்சு செயல்படுங்க. இன்றைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போக்குவரத்து துறைக்கு அனுப்பியிருக்கிறேன். ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னை க்ராஸ் பண்ணி போகும்போது வண்டியில் அப்படியே ரத்தம் தெரிச்ச மாதிரி இருக்குது. அது ரத்தமாக இருக்கலாம், தக்காளி சோஸாக இருக்கலாம், பெயிண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வைக்கு அது இரத்தம் அப்படின்னு கெஸ் பண்ணினேன். என்னை இப்போ வந்து நான் போகும்போது வண்டி க்ராஸ் ஆகி போகுது, பார்க்குறேன் வண்டியில் வந்து அது இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நான் கண்ணால் நேருக்கு நேராக பார்க்கும்போது இரத்தம் அப்படியே காஞ்சி கட்டியாக இருக்குது, அப்படி தான் தெரியுது. இரத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், யாருக்கும் எந்த ஆபத்து நடந்திருக்கக்கூடாது, எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே போல் ஒருவேளை இந்த இது வந்து இரத்தமாக இருந்து யாரையாவது அடித்து விட்டுட்டு தப்பி ஓடிக்கிட்டு இருந்தாருன்னா, அது நம்ம வெளிநாட்டவர்கள் ஒருத்தராக இருந்தாருன்னா, எனக்கு அந்த கெஸ்ஸிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், உடனே வண்டியோட இலக்கத்தை அழகாக ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து இந்த இரத்தம் மாதிரி இருக்கக்கூடிய காட்சியையும் வீடியோ எடுத்து போக்குவரத்து துறைக்கு அனுப்பிட்டேன். ஓகே, அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் அவங்களுக்கே விளக்கம் கொடுத்துட்டேன். என்னென்னா, நான் இந்த வீடியோ அனுப்பினது ஜஸ்ட் கெஸ்ஸிங், ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான். நீங்கள் வந்து இதை கேஸாக ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா, நான் வந்து அபுஹத்திரா மந்தகாவில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது யாராவது வாகனத்தால் அடித்து விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துச்சுன்னா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் விடயத்தை சொல்லியே அவங்களுக்கு இந்த கேஸை நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஒரு வேளை இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் கண்டுக்க வேணாம், விட்டுருங்க. கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, வண்டி தப்பி ஓடின மாதிரி ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா தேடி பாருங்கள். அதுதான் நான் அவங்களுக்கும் கொடுத்த தகவல். அதே மாதிரி தான் இப்போ ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, சரி இப்போ இந்த விதிமீறல் பண்ணுறவங்கள வீடியோ எடுக்கிறீங்களே, நீங்கள் இப்போ வீடியோ எடுத்து போடுறீங்களே, சிலர் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்களே, அப்போ அவங்க வீடியோ எடுக்கிறது தவறு இல்லையா? அவங்களும் ஃபோன் பாவிக்கிறாங்க தானே, அதுவும் தவறு தானே அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகே, நல்ல கேள்வி தான், குட் கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இப்போ இதில் பார்க்குறீங்க தானே, என்ன பார்த்தீங்க, ஒரு டெலிவரி பைக் போகுது, இதில் இருக்க வாகனங்கள் போகுது, அந்த பக்கம் ஒரு பைக் போகுது. ஆமாம், பைக் போகுது. ஆனால் பைக் எந்த ரோட்டில் போகுது தெரியுமா? 30வது நம்பர் ரோட்டில். ஆனால் இவருடைய பைக்கை வந்து நான் வீடியோ எடுத்ததுக்கு நான் அனுப்பலை, அதிகாரிகளுக்கு அனுப்பலை. நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு வார்னிங் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ நான் எனக்காக வச்சுக்கொண்டேன். ஒருவேளை தெரியாமல் கூட போயிருக்கலாம். சரி, இந்த வீடியோ போடுறதால எத்தனை ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனை மற்ற நாட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய, பிடிச்சா பிடிபட்டுட்டோம். நம்ம தொழிலாளர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காவது ஞாபகப்படுத்தலாம் இல்லையா? அதனால் இதை நான் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எங்கே தெரியுமா போகிறாரு? 30ஆம் நம்பர் ரோடு, மிஷரஃப் பயான் மிஷரஃப் அந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் போயிட்டுருக்கிறாரு. 30ஆம் நம்பர் ரோடு, 120 ஸ்பீட் ரோடு. இந்த ரோட்டில் இவங்களுக்கு அலௌடே இல்லை. எப்படி இவங்களால் போக முடியும்? இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை உள்துறை அமைச்சகத்துக்கு காட்டி கொடுக்கறது வந்து தவறு கிடையாது. இது வந்து விட்னஸ் ப்ரூஃப், விட்னஸுக்காக ஒரு வீடியோ, ஆதாரத்துக்காக ஒரு வீடியோ எடுக்கும்போது, ஒரு ஆதாரத்தை நாம் வந்து கலெக்ட் பண்ணும்போது ரூல்ஸை பிரேக் பண்ணலாம். அது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களை குத்த வராரு, அவருடைய கத்தியை பறித்து நீங்கள் குத்திட்டீங்க, இறந்துட்டார், நீங்கள் கொலையாளியா? இல்லை, தற்பாதுகாப்புக்காக நீங்கள் குத்தினீங்க அப்படின்னு தானே கேஸ் வருது. அது மாதிரி தான் தற்பாதுகாப்புக்காக ஆதாரம், விட்னஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆதாரம் தான். அதே போல் இந்த பாருங்கள், டெலிவரி ஓட்டுநர்களை தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள் வேலைகள் பார்க்காதீங்க. ஒரு செகண்டில் அவர் தப்பினார் தெரியுமா? அந்த ரேஞ்ச் ரூவரில் அடிப்படுறதுக்கு ஒரு செகண்ட். இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். அடுத்த ட்ராக்குக்கு போகிறாரு, அந்த ரேஞ்ச் ரூவர் வந்துச்சு, பிரேக் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு செகண்டில் தப்பினார். ஹைவேயில் இன்னொரு முட்டாள்தனம், 120 ஸ்பீட் போகிற ஹைவேயில் போயிட்டுருக்கிறாரு. நான் வந்து இதில் முஷரஃபுக்கு டேர்ன் பண்ணிட்டேன், மிஷரஃபுக்கு வந்து நான் டேர்ன் பண்ணிட்டேன். ஆனாலும் அவர் போயிட்டே தான் இருக்கிறாரு நேராக 30ஆம் நம்பர் ரோட்டில். இதற்கு பாருங்கள், 30ஆம் நம்பர் ரோடு. நான் வந்து முஷரஃபுக்குள்ளே போகிறேன். இப்போ
சொல்லி வேலை இல்லை மக்களே, முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. பிடிப்பட்டிங்கன்னா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அவேர்னஸ், ஒவ்வொரு இப்போ இந்த பேரிச்சை மரங்கள்லையும் நீங்கள் பார்க்குறது வந்து பள்ளி. இந்த பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா பல பேரிச்சை மரங்களில் நிறையவே இருக்கும். நாட்டில் தென்னை மரத்தில் இருக்கும், இங்கே வந்து பேரிச்சை மரங்கள்லேயும் இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ ரோட்டில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது நிற்கும் போதோ இந்த பேரிச்சை மரத்தில் இப்போ கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வோம், அதை பிச்சு சாப்பிடுவோம். சிலருக்கு வந்து அந்த கழுவுறதுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா உடனே கையால் எடுத்து அப்படியே ஒரு தொடச்சாச்சு, அப்படியே எடுத்து கடிச்சாச்சு. ஆனால் தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன் இந்த பள்ளி வந்து லைட்டாக வாய் வச்சிருக்கலாம், நக்கி விட்டுட்டு சரி போயிருக்கலாம். பள்ளியோட எச்சில் தான் மிகப்பெரிய ஒரு கொடிய விஷம், நிறைய பேருக்கு தெரியும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி மரங்களில் இருந்தாலும் எந்த ஒரு பல வகையாக இருந்தாலும் சரி கழுகாமல் சுத்தம் செய்யாமல் சாப்பிடாதீங்க. உங்களை கண்ணு முன்னுக்கே நான் வீடியோ காட்டேன். எங்கப்பா நம்ம அப்புச்சியை காணவே இல்லை, ரொம்ப நாளாக காட்டவே மாட்டேங்கிறீங்க, எங்கப்பா போயிட்டார் அப்படின்னு ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. வந்துட்டார். உண்மையிலேயே சில விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரியுமா. அதே போல் இந்த பார்க்கிங் இல்லாததான் மிகப்பெரிய பிரச்சனை. சில இடங்களில் இந்த பழைய வாகனங்கள், உடைந்த வாகனங்கள், அடிப்பட்ட வாகனங்கள் அப்படின்னு நிறுத்தியே வச்சிருக்கிறாங்க காலகாலமாக. அவைகள் அகற்றத்துக்கான அடுத்த முயற்சி இதோ அப்புச்சி. رسالة موجهة إلى وزير الداخلية المحترم وإلى وكيل وزارة الداخلية المحترم الشيخ سالم النواف. يعطيكم العافية. معقولة هذه الساحة مو قادرين يسيطرون عليها؟ معقولة وزارة الداخلية مو معقولة. أنا أوصل رسالة إلى مدير أمن الأحمدي، مو معقولة قيادتك مو قادرين يسيطرون على هذا الحراج، مش معقول. أول شيء قاعد أقول لك بكل صراحة، أول شيء وزارة التجارة ما لها شغل لأن ما عندهم دفاتر. البلدية في سيارات تجي تحط الملصقات، بس للأسف الظاهر حنا عطيناهم شوية فوق. ما يصير يا وزارة الداخلية. اثنين مواطنين ووافد يسيطرون على هذه المنطقة، مش معقول. شو السالفة؟ وهذا المسجد يتحمم فيه، على بني يصيرون فيه، ورا صلاة المغرب موجودين. اتمنى يا مدير الامن الاحمدي انك تنزل المغرب تجي تشوف بعينك شنو صاير شنو مو صاير. ما يصير احنا تعبنا، اهالي المنطقه تفاحيل تعبت. اتمنى من قيادتك ان ينزلون مره واحده، صدقني خلال ساعات يمسحون كل شيء يمسحونه. اي نعم، اتمنى انا يا مدير الامن انه يوصل لك. اتمنى من قيادتك هني المسؤول عن فحاحيل ومسؤول عن المنطقه ان يحمون اهل المنطقه من هذولا. اي نعم، حلتنا حاله وروح نتعب وروح نوقف بالشمس عشان ننظف المنطقه، نصور لكم اخرتها يا جماعه. كنا ما يردون على احد، ما يصير يا جماعه، ما يصير. الله يخليك يا مدير امن، اتمنى انك تنزل للمغرب تدور وتشوف بعينك شنو اكو صاير هنا بالساحه هذه. اي نعم، الله يخليك يا مدير امن، قيادتك مو قادرين. عينك شوف عينك شوف شوف تجمعات. عينك شوف سيارات. நிறைய சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க. நிறைய சகோதரர்கள் பேசும்போது இப்போ இந்த ரீசெண்டாக இந்த அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை, இந்த பத்தாக்க மாதிரியாக அட்ரஸ் கொடுக்குற பிரச்சனை, இந்த மாதிரி பேசும்போது கூட ரீசெண்டாக ஒரு சகோதரர் சொன்னார், அப்பார்ட்மெண்ட் ஒரு மாதிரியாக முட்டி மோதி அப்பார்ட்மெண்ட் எடுத்தாச்சு ப்ரோ, ஆனால் வண்டியை நிறுத்துறதுக்கு தான் இங்கே பார்க்கிங் இல்லை. இப்போ இதிலிருந்து கிட்டத்தட்ட 3 ரோடு தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல தான் வண்டியை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். நிறைய இடங்களில் இந்த வண்டி போடுறதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதே மாதிரி எத்தனையோ பகுதிகளில் இந்த பழைய வண்டிகள் வாகனங்கள் வந்து நிறுத்தக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த உடைந்து போன வண்டிகள், ரொம்ப பழைய வண்டிகள், எரிந்து போன வண்டிகள், ஆக்சிடென்ட் ஆகி பாதிக்கப்பட்டு போய் கிடக்கிற வண்டிகள், இந்த மாதிரி பல வண்டிகளை கொண்டு வந்து அந்தந்த இடங்களில் போட்டு வச்சுருப்பாங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, வருஷ கணக்கு அதே இடத்துல அப்படியே கிடக்கும். அப்போ அந்த வண்டிகளால் அந்த வண்டிக்குரிய ஓனருக்கும் யூஸ் இல்லை, அது இருக்கிறதால இன்னொருத்தருக்கு அந்த இடமும் இல்லை. இன்றைக்கி குவைத்தில் முக்கியமான பிரச்சனை வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அதுதான் இப்போ ஹவாலி சால்மியா பகுதிகள் எடுத்துக்கொண்டு அப்பார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு வழியில் முட்டி மோதி அப்பார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டியை நிறுத்துறதுக்கான இடம் என்பது கிடையவே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ இங்கே குவைட்டை பொறுத்த வரையில் வண்டிகள் அதிகம், ஆனால் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. ஏன் இப்போ குவைத்தி வீடுகள் எடுத்துக்கிட்டாலே ஒரு 5 வீடு, ஒரு சில வீடுகள், இப்போ என்னுடைய வீடாக இருந்தாலும் என்னுடைய வண்டி கிட்டத்தட்ட 6 வண்டிக்கு மேலே வெளியில் நிற்கும். 5 வண்டி தான் வீட்டுக்குள்ளே போடலாம் பார்க்கிங்கில். இந்த மாதிரி பல இடங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்குது.
ஆனால் இந்த வண்டிகள் பழைய வண்டிகள் அங்கங்கே உடஞ்சி நிற்கக்கூடிய அந்த பழைய வண்டிகள் ஸ்கிராப் வண்டிகளை அகற்றினாலே இடம் தானாகவே வந்துடும். அதுக்குரிய அடுத்த கட்ட முயற்சியை தான் அப்புச்சி எடுத்திருக்கிறாரு. சில ஐடியாக்களை கேட்குறாரு, மாஷாலான்னு கேட்டு செயல்படுறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு பாதகம் இல்லாத மாதிரியான நல்ல தகவல்களை நல்ல ஐடியாக்களை கொடுத்து அவருடைய ஆள் மனசில் இப்போ அவர் ஒரு ஹீரோவாக நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை போடுங்க, நீங்கள் தான் எல்லாமே, உங்களுக்கு தான் இனி ஏரியாவே. உங்களுக்கு மொத்தமாக ஃபாஹில்ல இருந்து ஃபின்தாஸ் வரைக்கும் ஏரியாவை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, எல்லாமே உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. ඔවුන්ට ඒ පුහුණුව ලබා දීලා ඔවුන්ව ඊශ්‍රායලය කරා යවන්නත් අපි කටයුතු කරනවා. එතනදී අපි මූලික ප්‍රමුඛතාවය ලබා දෙන්නේ දැනට ඒ වෙබ් අඩවියේ ඉන්න, එහෙම නැත්නම් දැනට ලියාපදිංචි වෙලා ඊශ්‍රායලෙන් ලොතරැයි ක්‍රමයට තේරිලාපත් වෙලා ඉන්න කණ්ඩායමට තමයි මුලින්ම අපි අවකාශය ලබා දෙන්නේ, මෙඩිකල් කරලා ඉන්න කණ්ඩායම වලට. இஸ்ரேல் மனுஷ பைத்தியமா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அட யுத்தம் நடந்து அங்கே பேரழிவே நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் எங்கெங்கே என்ன விழும்னே தெரியாமல் இருக்குது. இஸ்ரேல்னு இந்த ஆள் மாறு தட்டிக்கிறான். என்ன பிரச்சனைன்னு தான் புரியலை. மக்கள் அனுப்புறதுக்கு அவ்வளோ ஒரு உஷாரு. என்ன அந்த கமிஷன் காசு வாரதில் ஏதாவது தாமதம் இருக்குதோ, ஆக்கள் அனுப்பினா தான் ஏதாவது அந்த கமிஷனை போட்டு பார்த்து கொடுப்பாங்க அப்படின்றதால பயப்புல ரொம்ப துடிக்கிறாரோ. இதுக்கு மேலே இவங்களையெல்லாம் விட்டு வச்சுங்க, மொத்தமாக அவங்க எல்லாரையுமே கூறு போட்டு விற்றுருவாங்க. ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கு கொடுத்துருவாங்க. மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இவங்களுடைய ஆட்சியை இன்னும் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா, இவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சிங்கன்னா, கேஸுக்கு போலியில் நின்னீங்க, சாப்பாட்டுக்கு போலியில் நிற்க வேண்டி வரும். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் வந்து நாட்டை சூறையாடுவான். கடைசியில் ஆதி காலத்தில், மன்னர் காலத்தில், ஒவ்வொரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய இவங்க ஜமீன்தார்கள் காலத்தில் ஒரு பிடி சோத்துக்கு இல்லாட்டி ஒரு பிடி அரிசிக்காகவும் நெல்லுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் போலியில் நின்னாங்க இல்லையா, வேலை செஞ்சு கொடுத்துட்டு. அது மாதிரி சீனாக்காரண்ட கம்பெனி, இல்லைன்னா அமெரிக்காக்காரண்ட கம்பெனி, இல்லைன்னா வேறு பணக்கார முதலைகளுடைய கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு உணவுக்காக லைனில் நிற்பீங்க. நிச்சயமாக அது நடக்கும். இதுக்கு பிறகாவது மக்கள் சிந்திக்காத பட்சத்தில். ஏன்னா இந்த மாதிரியான சூழல் இதுக்கு பிறகு நடக்கக்கூடாதுன்னா நிச்சயமாக சிறுபான்மையாகிய நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன்னா அதிகமாக நெருக்கப்பட போகிறதும் ஒடுக்கப்பட போகிறதும் நாம தான். நல்லா யோசித்து முடிவெடுங்க. நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த நாடு இருக்கணுமா வேணாமன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.